நடவடிக்கையில் இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக நீங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீர்களோ அதற்கெல்லாம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம், எங்களது கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த மீட்பதற்கு என்னென்ன போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அதில் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் இடம்பெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கொடிய நோயாக இருந்தாலும் ஒரு நேர்மையான மருத்துவன் முயன்று தான் கற்ற அனைத்து மருத்துவத்தையும் பயன்படுத்தி பிணி போக்க, நோய் தீர்க்க ஒரு நோயாளிக்கு எப்படி அவன் முயற்சிப்பானோ அதை போன்று நாம் ஒரு சமூக மருத்துவர்களாக இருந்து இந்த தமிழ் நிலத்திலே புரையோடி கிடக்கின்ற அரசியல், சமூக, பொருளியல் தீமைகளை, நோயை அகற்றுவதற்கு என் ஆருயிர் தமிழ் உறவுகளே, இப்பொழுது நாம் 100 பேர், ஒரு 2 மாதத்திலே 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேராக படிப்படியாய் தமிழ் நிலத்தில் நாம் இணைந்து வேலை செய்வோம். இருக்கிற தலைவர் பெருமக்கள் வித்தியாசமான தலைவர் பெருமக்கள், மிக மிக எளிமையானவர்கள், மிக மிக சாமானிய மக்களுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வருகின்ற உத்தம தலைவர்கள். சொந்த வாழ்க்கையில் கரைபிடியாத இயக்கத்திற்கு சொந்தக்காரர்கள், கரைபிடியாத இயக்கத்திற்கு மக்கள் பிரதிநிதியாக இருந்து மக்களுக்கும் இயக்கத்திற்கும் தொண்டு செய்கிற நல்ல தலைவர்கள். நாங்கள் இணைந்து இந்த கச்சத்தீவு மீட்பு குறித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி சீதையின் மைந்தனும் அவருடைய துணைவியாரும் அவருடைய உற்ற தோழர்களும் நண்பர்களும் தன்னுடைய குடும்ப சொத்தை மீட்பதற்காக அவர்கள் எப்படி போராடுகிறார்களோ, தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் 1 சென்ட் 1 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லுகின்ற 1 சதுர அடிக்காக எத்தனை தமிழன் நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளிலே லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து லட்சக்கணக்கானவே நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளிலே மன்றாடி கொண்டிருக்கின்றான். சீதையின் மைந்தன் கச்சத்தீவை மீட்பதற்காக போராடுகிறார். தன்னுடைய குடும்பம், தானும், தன்னுடைய மனைவியும், தன்னுடைய குழந்தைகளும், தன்னை சார்ந்திருக்கிற உறவுகளை அழைத்து கொண்டு இந்த குறுந்தகட்டை உருவாக்கி தமிழ் நிலத்திலும் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளிடத்திலும் இந்தியா முழுக்க இருக்கிற சமூக அரசியல் ஆர்வலரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மதிப்புமிக்க மையப்பகுதியாக இருக்கிற பாதுகாப்பு அரணாக இருக்கிற கச்சத்தீவை இழந்துவிட்டு இக்கட்டான நிலைமை என்று சொல்லக்கூடிய ஒரு வாதத்தை நாம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இக்கட்டான சூழ்நிலையின் காரணமாக இதை கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாளைக்கு ஒரு இக்கட்டான நிலைமை தமிழ்நாட்டை கொடுத்துருவாங்களா? வேற மாநிலங்களை பிரித்து கொடுத்து விட முடியுமா? இக்கட்டான நிலையை கையாள தெரியாத ஒரு அரசாங்கம் இருப்பது நாட்டிற்கு அவமானம். அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கம் வெளியேற வேண்டும். அன்றைய பிரதம மந்திரிக்கு இதை விட வேறு வழி இல்லை என்று சொல்லி தெரிந்தது என்று சொன்னால், இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ராஜினாமா, இரட்டை வரியிலே ராஜினாமா எழுதி கொடுத்து விட்டு போயிருக்க வேண்டும். இந்த நிலையை என்னால் சமாளிக்க முடியவில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவங்க வெளியே போயிருக்கணும். இது என்ன? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாக்குவதற்காக நான் சொல்லவில்லை, நடந்துவிட்ட தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அந்த கட்சியை பயன்படுத்துகின்றேன், பெயரை பயன்படுத்துகின்றேன். அப்படி இல்லை என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கச்சத்தீவிற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுவேன். எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான். இது தமிழகத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு ஆள்பலம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் நம் நாட்டினுடைய நிலப்பரப்பை மீண்டும் பெறுவதற்கான குரலை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்க முடியும். ஆகையினால இந்த பகுதியாக அந்த பகுதி என்று சொல்லி பிரித்து பார்ப்பதற்கு தயாராக இல்லை. கச்சத்தீவு என்று சொல்லி வரும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக என் இனம், என் சொந்தம், என் மொழி என்று சொல்லக்கூடிய ஒன்று நம்முடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதையும் மனதிலே வைத்துக் கொண்டு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே கச்சத்தீவு பிரச்சனை சம்பந்தமாக நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் சீதையின் மைந்தன் அவர்கள், சரியா அது புனைப்பெயர் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன், லவகுசா, லவனும் குசனும் தான் சீதையினுடைய மைந்தர்கள். அந்த லவனும் குசனும் சாதாரணப்பட்ட ஆட்கள் கிடையாது, சரியா தான் பேர் வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய மண்ணை, தன்னுடைய பகுதியை ஆக்கிரமிப்பதற்காக பெற்ற தகப்பன் வந்த பிறகும் கூட அந்த தகப்பனையும் எதிர்த்து போராடியவர்கள் லவனும் குசனும். இது புராணத்தில் வரக்கூடிய சம்பவங்கள். ஆகவே அந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய அருமை சகோதரர்கள் மிக பிரமாதமான முறையிலே இந்த குறுந்தகட்டினை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி
இது எங்களுடைய சொந்த பிரச்சனையாக, மான பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். காரணம், எம் மண் எவருக்கும் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது, இழக்கப்பட்டு கூடாது. இங்க இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடியவங்க நாம் உள்ள பூர்வமான ஒரு உறுதிமொழியோடு கூட வெளியே போக வேண்டும். அது மட்டும் போதும். அந்த வைராக்கியத்தை மட்டும் நாம் எடுத்துட்டோம்னு சொன்னா, அந்த முடிவை நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் இழந்த பகுதியை நம்மால் மீட்க முடியும். நம்மை பொறுத்த மட்டிலும் கச்சத்தீவை மீட்டே தீர வேண்டும். கச்சத்தீவு மட்டுமல்ல, இந்தியா எந்த எந்த மாநிலங்களில் எந்த எந்த நிலப்பரப்புகளை இழந்திருக்கின்றதோ அந்த நிலப்பரப்புகள் அனைத்தும் நாம் பெற்றே ஆக வேண்டும். இனி ஒரு காலத்திலே இந்திய திருநாட்டினுடைய ஒரு அங்குல நிலம் கூட அந்நியனுக்கு செல்வதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற வைராக்கியத்தை நாம் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவாக நம் அருமை சகோதரர் சீதையின் மைந்தர் அவர்கள் இங்கே நிறைவுரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குறுந்தகடு தமிழ்நாடு முழுக்க போகக்கூடிய அளவில் நாம் எந்த அளவுக்கு செய்கின்றோமோ அது அவருடைய சிந்தனை அல்ல, நம்முடைய சிந்தனையை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு திட்டமாக அமைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாம் அதற்காகவும் படிபுரிவோம் என்பதை தெரிவித்து அருமை சகோதரர் சீதையின் மைந்தன் அவர்களை நிறைவுரையாற்றும்படி அழைக்கின்றேன். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும், எதிரில் இருக்கிற தலைவர்களுக்கும், உணர்வாளர்களுக்கும், இயக்க தலைவர்களுக்கும், சமுதாய பெருமக்களுக்கும் எனது பணிவான தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அமைச்சரிடமும் எம்எல்ஏக்களிடமும் தான் நம்ம கோரிக்கை வைப்போம். ஆனால் அன்பு சகோதரர் தனியரசு அவர்கள் என்னிடம் ஒரு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு ஒரு பெருமையை நான் அடைந்திருக்கிறேன். சீக்கிரம் முடித்து விடுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். சில நிமிடங்களிலேயே முடித்து விடுவேன். நான் ஒரு சில செய்திகளை மட்டும் இங்கே பதிவு செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒன்றை நான் கவனித்திருக்கிறேன், நீங்களும் நிச்சயமாக கவனித்திருப்பீர்கள். அண்டை மாநிலமான கேரளாவிலே அவர்களுடைய பொது பிரச்சனை என்றால் தமிழனை கெடுக்கிற பிரச்சனைக்கு, முல்லை பெரியார் அணையை உயர்த்த விட மாட்டோம் என்கிற பிரச்சனையில் அங்கே இருக்கிற காங்கிரசும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி ஓரணிகளை நிற்கிறார்கள். அதே போல காவிரி நீரை விடமாட்டோம் என்கிற பிரச்சனையில் கர்நாடகத்தில் இருக்கிற பாஜக காங்கிரஸ் இரண்டு பேரும் சேர்ந்து ஓரணிகளை நிற்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இங்கே உயிர் போகிற பிரச்சனைக்கு கூட அனைத்து கட்சிகளும் இணைந்து ஓரணிகளை நிற்பதில்லை. இங்கே இன்னொன்றையும் நான் ரொம்ப கூர்மையாக கவனித்தேன். கேரளாவில் இருக்கிற இரண்டு கட்சிகளுமே அகில இந்திய கட்சிகள், கர்நாடகாவில் இருக்கிற இரண்டு கட்சிகளுமே அகில இந்திய கட்சிகள். ஆனால் தமிழ்நாட்டில் பிராந்திய நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லுகின்ற கட்சிகள் தங்கள் பிராந்திய நலன்களை அடகு வைக்கிற காட்சியை கண்ட பொழுதுதான் அது பிராந்திய கட்சியானாலும் சரி அகில இந்திய கட்சியானாலும் சரி தனது மாநிலத்தின் உரிமைகளுக்காக அவர்கள் ஒன்று திரண்டால் அன்றி அந்த பிரச்சனை தீர்க்கப்படாது என்பதனாலே தான் இங்கே 3 அகில இந்திய கட்சிகளை ஒன்றாக அமர வைத்திருக்கிறோம். அண்டை மாநிலத்தில் இருக்கிற அகில இந்திய கட்சிகள் தங்களது எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டு அவர்கள் பிரச்சனைக்கு ஒன்றாக இருப்பதை போல இந்த 3 கட்சிகளும் ஒன்றிணைந்து பாராளுமன்றத்தில் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை முன்கை எடுத்து செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை இங்கே நான் முன்வைக்கிறேன். இங்கே இந்த குறுந்தகடு மட்டும் தமிழிலே மட்டுமல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குறுந்தகடு மதுரையில் வெளியிடப்பட இருக்கிறது, மைசூரில் வெளியிடப்படுகிறது, மும்பையில் வெளியிடப்படுகிறது, ஆங்கிலத்தில் மத்தியும் உள்ள ஹிந்தியிலும் மொழிபெயர்த்து 30 மாநிலங்களும் வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு நமது பிரச்சனைகளை இந்தியா முழுமைக்கும் கொண்டு சென்று அதை நீங்கள் தீர்த்து தராவிட்டால் பிறகு தமிழ்நாடு மட்டுமல்ல தனியரசு ஆகும் என்பதற்கு ஒரு குறியீடாகத்தான் இங்கே தனியரசு அமர்ந்திருக்கிறார். இந்த அளவிற்கு யாரும் இதற்கு முன்னாலே இறங்கி செய்யவில்லை. நாங்கள் நெஞ்சார நம்புகிறோம் ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது. நமது பிரச்சனைகள் என்னவென்று நம்மவர்களுக்கே தெரியாத போது மற்றவர்கள் எங்கிருந்து விளங்கிக் கொள்ள முடியும்? ஆகவேதான் நமது பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டுகிறோம். அதில் குறிப்பாக வள்ளுவன் சொல்லுவான், வினை வலிமை தன் வலிமை மாற்றான் வலிமை துணை வலிமை தூக்கி செயல் என்று. இன்றைக்கு தமிழினம் வலிமை இழந்து கிடக்கிறது. கச்சத்தீவு பிரச்சனையானாலும் சரி அல்லது வேறு எந்த பிரச்சனை, மாநிலத்தின் பிரச்சனை, குறிப்பாக தமிழீழ பிரச்சனையானாலும் சரி, இன்றைக்கு நம்மளை அடியோடு அழித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸை எதிர்க்கின்ற அந்த வல்லமையும் வலிமையும் பாஜகவுக்கு இருப்பதனாலே தான் துணை வலிமையாக இன்றைக்கு நாங்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்து அதை தமிழகம் முழுவதும் நாங்கள் இங்கே பரப்பி கொண்டிருக்கிறோம். எங்களது இந்த நம்பிக்கை வீண் போகாத வண்ணம் ஐயா அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நமது பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்று
டெல்லியில் இந்த நடக்கின்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாகவே கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பச் செய்து அதனை தீர்த்து தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை இங்கே முன்வைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். கச்சத்தீவு பிரச்சனை மீட்டு இந்த கடல் இரு நாட்டு மீனவர்களுக்கு பொதுவாக்கப்பட்டால் என்று மீனவர்களுக்கு தீர்வு ஏற்படாது. ஆனால் இந்த தீர்வு நிரந்தரமாக ஏற்படப்பட வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே அங்கே இலங்கையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இறைக்கப்பட்டு அது ஒரு தமிழ் ஈழமாக உருவாகி இங்கே இந்தியாவும் நேபாளமும் எப்படி ஒன்றுக்கொன்று விசா இல்லாமல் நேபாளத்திற்கு இந்தியாக்காரர்கள் செல்லலாம், இந்தியாவிற்கு நேபாளம் செல்லலாம் என்பதை போல இந்தியாக்காரர்கள் தமிழீழத்திற்கு விசா இல்லாமல் செல்லலாம், அதே போல தமிழீழத்தில் இருக்கிறவர்கள் இந்தியாவுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் என்கின்ற ஒரு நிலைமை உருவானாலே என்று இங்கு இருக்கிற தமிழக மீனவர்களுக்கும் தீர்வு ஏற்படாது, அங்கு இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கும் தீர்வு ஏற்படாது. இதை முற்று முழுக்கமாக பாஜக செய்யும் என்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த பிரச்சனையை உங்களிடம் நாங்கள் இங்கே எடுத்து வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே நான் தெளிவாக ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். ஒற்றுமையோடு, அதாவது பாரதிதாசன் சொன்னார், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு. நம்ம வேற ஒண்ணு செய்ய வேணாம், ஒன்றானால் போதும் என்றுதான் இங்கே மேடைகளை நாங்கள் தமிழர்களை அமர வைத்திருக்கிறோம். நான் சொல்றதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. இங்கே இருப்பவர்கள் அனைவரும் தமிழர்களாக இருக்கிறார்கள். இந்த தமிழர்கள் ஒன்று கூடி தமிழர்களுக்கான நன்மையை செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி நிறைவாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். நேதாஜி சொன்னார், கொஞ்சம் ரத்தம் கொடுங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்று சொன்னார். நாங்கள் உங்களிடம் முன்வைக்கிற கோரிக்கை ரத்தம் வேண்டாம், கொஞ்சம் வியர்வையை சிந்துங்கள். அதாவது எனக்கு கொஞ்சம் என்னுடைய உழைப்பை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு தேர் செஞ்சிடலாம் சில பேர் கூடி, ஆனால் ஊர் கூடி இழுத்தால் தான் அந்த தேர் நகரம். ஆகவே நீங்களும் ஒத்துழைத்தால் தான் இது நகரும். எனக்கு கொஞ்சம் பணமும் தாருங்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் நான் ஒரு பெரிய இயக்கத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியன். இந்த அளவிற்கு ஒரு வருஷத்துக்கு இதை கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னால் இதை அடுத்த கட்டமாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் பணம் தேவை. உங்களுடைய உழைப்பு வியர்வையும் பணமும் இருந்தால் இந்தியா முழுவதும் சுற்றி சுழன்று வந்து கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நல்வதற்காக அருமைக்குரிய சகோதரர் மலையாண்டி அவர்கள் இங்கு வருகின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒன்று சொல்லுகின்றேன். கடல் உங்களுக்கு சொந்தம் என்று நீங்கள் சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் எங்களுக்கு சொந்தம். ஆகவே கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராடினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்க முடியும். நம்முடைய சீதையின் மைந்தர் அவர்கள் சொன்னது போல சில விஷயங்கள் அவர்கள் முயன்று கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய வகையில் நாமெல்லாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி நவிட அருமை சகோதரர் மலையாண்டி அவர்களை அழைக்கின்றேன். கச்சத்தீவு குறுந்தகடு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உயர்திரு தமிழ்நாடு மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும், குறுந்தகடை பெறுதலுக்கு வந்து இருக்கும் அன்புக்குரிய அண்ணன் ஆர் அன்பழகன் அவர்களும், நிறுவனர் தலைவர் தமிழ்நாடு மீனவர் பேரவர்களும் மற்றும் சிறப்புரை ஆற்றி வந்திருக்கும் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர் எஸ் குணசேகரன் எம்எல்ஏ அவர்களும், தோழர் PV கதிரவன் அவர்களும், தோழர் உதய தனியரசு அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அழைப்பதில் இல்லாமே வந்து கலந்து கொண்ட சிறுபடித்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் பாண்டியன் அவர்களும் மற்றும் மிகவும் கஷ்டக்கணங்க பல காலங்கள் அவருடன் நாங்கள் துணை இருந்திருக்கோம். சீதைமேந்தன் அவர்கள் இந்த குறுந்தகடலை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் சென்று எவ்வளவு அது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் தாங்கள் தொலைபேசி துளை கொண்டு